ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. இதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக்கில் உள்ள அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற லெசன் பார்க்குறோம். இதுலேருந்தும் கொஷின்ஸ் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அதனால தான் அதோட நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம், இந்திய போட்டி ஆணையம், இது ரெண்டும் தான் வந்து எதுக்கு உதவுது அப்படின்னா, மத்திய அரசு நம்ம பொருளாதாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டு வாரியமும் உதவுது. அடுத்த வரி அப்படின்னா, வரி விதிப்பு அப்படிங்கிற சொல்லேருந்து தான் அந்த வரி வந்திருக்கு. அதோட பொருள் வந்து மதிப்பீடு. எதுக்கு வரி விதிக்கிறாங்க அப்படின்னா, நல அரசு கருத்துக்காக தான். அந்த கருத்தை மையமாக கொண்டு தான் நமக்கு வரி விதிப்பு முறைங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. பேராசிரியர் செலிக்மேன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வரிங்கிறது ஒரு குடிமகன் நீங்கள் கட்டாயமாக செலுத்தணும். அரசிடமிருந்து நீங்கள் எந்த நேரடி நன்மை எதிர்பார்க்காம நீங்கள் கட்டாயம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி செலிக்மேன் சொல்லியிருக்காரு. அடுத்து, இந்தியாவில் வரி விதிப்பின் வேர்கள் அப்படின்னா, அந்த காலத்தில் மனுஸ்மிருதி அர்த்த சாஸ்திர காலத்திலேருந்தே பின்பற்றப்படுது. அப்போலேருந்தே பின்பற்றப்படுதான். வரி விதிப்பு வகைகள் இருக்குது. சமத்துவ விதி, உறுதி விதி, சிக்கனம் அல்லது வசதி, நெகிழ்ச்சி விதி, தென் உற்பத்தி திறன். ஓகேவா? வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தோட திறன் என்ன சொல்கிறோன்னா, நிதித்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். நேர்முக வரி அப்படின்னா, யார் மீது அந்த வரியை விதிக்கிறாங்களோ அவங்க டைரெக்டாக கொண்டு போய் கட்டணும். அதை வந்து வேறு யாருக்குமே நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னா ஜேஎஸ் மெல்லின் அப்படிங்கிறவர் யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே அந்த வரியை செலுத்தணும். எக்ஸாம்பிள் என்னென்ன வரி? வருமான வரி. நம்மளோட வரிக்கு நம்ம தான், வருமானத்துக்கு நம்ம தான் வரி கட்டணும். சொத்துக்கு, நிறுவனம் வச்சுருந்தா அதுக்கும். அடுத்து, சார் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வருமான வரியை அறிமுகப்படுத்தியவர் 1860. இது ஏன்னா 57 புரட்சி நடைபெற்றிருக்குமா, அதோட செலவுகளை ஈடுகட்டுறதுக்காக. அடுத்து, நிறுவன வரி பாருங்கள். நிறுவன வரி இந்திய நிறுவனமாக இருந்தால் இவ்வளோ % வருமானம், வரி வருமானம் கொடுக்கணும். அயல்நாட்டு வருமானம் ஓகேவா, 50 கோடிக்குள்ளே இருந்தால் நம்ம இந்தியா வந்து 25% வரி கட்டணும். அதே இது அயல்நாட்டுக்காரங்க 40%. 50 கோடிக்கு மேலேனா நம்ம 30%, அவங்க 40%. மறைமுக வரிகள் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியும். மறைமுக வரிகளுக்கு இப்போதைக்கு உள்ள எக்ஸாம்பிள் அப்படின்னா ஜிஎஸ்டி, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீதான வரி. இது எதுக்காக? இது வந்து ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. ஓகேவா? அடுக்கு விளைவுகளை நீக்கியிருக்கோம். எப்போ கொண்டு வந்தாங்க? ஜூலை 1, 2017. ஒரு முனை வரியாக இருக்குது. இந்த வேட்டுங்கிறது பல முனை வரியாக இருந்துச்சு, அடுக்கு விளைவுகளாக இருந்துச்சு. அதெல்லாம் மாற்றிட்டாங்க. மத்திய மாநில அரசாங்கத்தால் விதிக்கக்கூடிய அனைத்து மறைமுக விதிகளையும் மாற்றுவது தான் இதோட நோக்கம். ஜிஎஸ்டியான ஃபஸ்ட்டு 1954 ஃப்ரான்ஸில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை அல்லது கலால் வரி, ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து மறைமுக வரிகள். அடுத்து பாருங்கள். வளர் வீத வரி, விகித வரி, தேய்வு வீத வரி. இந்த பாக்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வளர் வீத வரி பேர்லேயே இருக்குது. உங்களோட வருமானம் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வரி என்ன ஆகும்? அதிகரிச்சுக்கிட்டே போகும். நீங்கள் 10,000 இடத்துல 1000 கட்டுறீங்க அப்படின்னா இருக்க கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? 1,00,000னா 10,000 கட்டுவீங்க. அந்த மாதிரி தான். அதுதான் எக்ஸாம்பிள் வருமான வரி. அடுத்து விகித வரி. விகிதம்னா இப்போ தான் பார்த்தோம், நிறுவனத்துக்கு பார்த்தோமா, அதுதான். வருமானம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, அதாவது நீங்கள் வருமானம் எப்படி வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா, ஆனால் வரி வந்து குறைச்சி தான் இருக்கும் நிறுவன வரியில். ஓகேவா? அதாவது ஸ்டாட்டிக்கலாக ஒரே இந்த % அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேய்வு வீத வரி அப்படின்னா, நீங்கள் வருமானத்தில் என்ன வேணால் மாற்றம் நடக்கலாம், கூடலாம் குறையலாம், ஆனால் வரி வந்து ஒரே மாதிரி இருக்கும். தேய்வு வீத வரி, அதாவது வளர் வீத வரிக்கு ஆப்போசிட் இந்த தேய்வு வீத வரி. எக்ஸாம்பிள் விற்பனை வரி. விற்பனைன்னு என்ன? உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி. அடுத்து இந்த 5 இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. கருப்பு பணம் வரி விதித்தல் சட்டம் 2015, பண மோசடி சட்டம் 2002 மூலம் நிதி சட்டம் 2015, பினாமி பரிவர்த்தனைகள் திருத்த சட்டம் 2016, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மேம்பாட்டு சட்டம் 2016, சுத்தமான பண செயல்பாடு ஜனவரி 31, 2017. ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். தேங்க்யூ.